ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பூண்டு குழம்பு தான் நம்ம சஷ்டிக்குட்டி சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம சமையல் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து விடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் சின்ன வெங்காயமும் பூண்டும் தான். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும். அது கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டுட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லா வதங்கிரும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதும் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டுருங்க. நல்லா கொதிச்சிடும். கொதித்து நல்லா கொஞ்சமாக வற்றுனதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டிங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு நீங்கள் 3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கெடவே கெடாது. சாப்பாடுக்கு நல்லா சூடான சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.